அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சில எழுத்தாளர்கள தொடர்ந்து படிக்கும்போது, அவங்களோட உலகத்த நம்மனால ரொம்ப நெருக்கமா உணர முடியும். அந்த வகையில இன்னைக்கு ராம் தங்கம் எழுதிய ஒரு புத்தகத்த பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புத்தகத்த பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னமோ தெர்ல, தொடர்ந்து சில புத்தகங்கள் அ சில காலங்களா ராம் தங்கத்தோட புத்தகங்கள் நான் கடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ அவரோட அறிமுகம், அந்த புத்தகங்களோட அவர் படைப்புகளின் அறிமுகம் எப்படி கிடைச்சதுங்கிற அந்த சூழல சொல்லிட்டு, நாம் அந்த புத்தகத்துக்குள்ள போலான்னு தோணுச்சு. திண்டுக்கல் மாவட்டத்தில ஒரு கிராமத்தில, ஒரு பள்ளியில் பவா செல்லத்துரையோட அவர்களோட கதையாடல் நிகழ்ச்சி நடக்க உரிய ஆ செய்தி கிடைச்சது. நான் அப்ப அங்க இருந்த காரணத்தினால, எனக்கு அவர போயி அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுல இருந்து அவர வெள்ளை யானை அப்படிங்கிற ஒரு ஜெயமோகனோட அவர்களுடைய படைப்ப அந்த கதைய சொல்றார். ஒரு பெரிய வரலாறு. அத பிரமிப்பா இருந்தது அத கேட்கவே. ஏன்னா, அது நாள் வரையும் YouTube காணொளிகள்ல அவரோட படைப்புகள கேட்டு, ஆம் அந்த எழுத்தாளரோட படைப்பு உலகத்த தாண்டி ஒரு ஒரு எதார்த்தமான ஒரு நடையில அவரோட கதையாடல் அவ்வளோ அருமையா இருக்கும். அதன் மூலமா கேட்டு பல புத்தகங்கள் படிச்ச நினைவுகளும் இருக்கு. அந்த வகையில வெள்ளை யானைகள் ஒரு பெரிய வரலாற்று பின்னணியோட ஆ அந்த கதையாடல் நடந்துட்டுருக்கும் பொழுதே, அந்த இரவு நேரத்தில ஒரு மழை வந்துருச்சு. அது வர 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 பெரிய மழையா வந்தது. அது ஒரு ஓப்பன் ஏரியால நடந்தனால, ஒரு கிரவுண்ட்ல நடந்தனால, எல்லாம் ஒரு ஒரு இடங்களுக்கு ஒதுங்குனாங்க. அப்படி நான் ஓடி போய் ஒதுங்கும்போது, ஒரு கேன்டீன் மாரி ஒரு இடம் இருந்தது. அந்த பகுதியில வம்சி பதிப்பகத்தோட புத்தகங்கள் காட்சிக்கு வச்சிருந்தாங்க. அந்த அங்க மலைக்கு ஒதுங்குன தருணத்தில, அந்த மலையின் ஈரப்பதமும், அந்த ஈரமும், அந்த குளிர்ச்சியும், அந்த மண் வாசனையும் கலந்து இருக்கிற தருணத்தில, எனக்கு ஒரு புத்தகத்தோட அட்டை ஒரு ஈர்ப்ப உண்டாக்கிச்சு. அதான் ராஜவனம். ஒரு வனத்தோட கை இன்னொரு கை அந்த வனத்த அப்படியே பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு அழகான வண்ணப்படம், அட்டைப்படமா இருந்துச்சு. அதோட தலைப்பே ரொம்ப ஒரு பசுமையா இருந்துச்சு. அ எனக்கு பொதுவாவே ஒரு வனம், காடு, யானைகள் இந்த மாதிரியான ஒரு சூழல் படிக்கிறதுல, பயணப்படுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இத வாங்கி பார்க்கும்போது, இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு குறுநாவலா தெரிஞ்சது. அத அன்னைக்கு வாங்கிட்டேன். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ராஜவனத்த படிக்கும்போது, ஒரு 3 நண்பர்கள் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பயணப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் கதை. அவ்வளவு குளிர்ச்சியும், அவ்வளோ பசுமையும், ஒவ்வொரு தாவரங்களோட பெயர்களும், காணி மக்களோட அறிமுகமும், இந்த மாரி நெறையா அந்த கதைகள் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, அவரோட இதோட தொடர்ச்சி மாரியே வாரணம்ங்கிற ஒரு புத்தகம் வருது. ஆ அந்த புத்தகத்த வாங்கி படிக்கும்போது, அது இன்னும் அத விட அருமையா இருந்தது. இவர்ட்ட எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, அவரோட வரிகள் எல்லாத்துலயும் ஒரு பசுமையும், அந்த இயற்கையோட வனப்பும், ஒரு வரலாறும் இருக்கும். ஆ ராஜவனத்துக்கு அப்புறம் வாரணம் படிக்கும்போது, அந்த வரலாறு ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த பசுமைக்கு ஈக்குவலா அந்த வரலாறு பிரம்மாண்டமா இருந்தது. அதில நெறையா தகவல்கள் கிடைச்சது. ஸோ இந்த ராஜவனம், வாரணம் கடந்து இருக்கும்பொழுது, ஒரு வருடம் வருடம் தனிமை பயணம் போணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். அப்போ எங்க போலாம் அப்படிங்கிறம்போது, ஆம் ஜெயமோகன் அவர்கள் அ இந்த சிற்பங்கள், கோவில்ல இருக்கிற அந்த சிற்பங்களோட இத கத்துக்கணும்னு சொல்லிட்டு, யுனிஃபைடு விஸ்டம்ங்கிற அந்த இதில அதுக்குன்னு ஒரு பயிற்சிகள்லாம் இருக்கு. ஆனா, எனக்கு அத பத்தியா படிக்கணும்னு ஆசை. அப்ப ஒரு ஒரு நாள் அவர் ஒரு கையில ஒரு புத்தகம் வைத்து ஒரு காணொளியில ஆகா பெருமாள் எழுதிய அம் ஆதிகேசவ பெருமாள் கோவில், அதுக்கப்புறம்
திருவட்டாறுல இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோவில், சுசீந்திர கோவில் வரலாறு இந்த மாதிரியான புத்தகங்கள வந்து அறிமுகப்படுத்துறாரு. அந்த புத்தகங்கள படிச்சுட்டு போனா, அந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும், அதோட வரலாறும், அ புராண கால வரலாறு இல்லாம, அதற்கப்புறம் வந்த வரலாறும், அந்த சிற்பங்கள் வந்து என்னென்ன வந்து சொல்ல வருது அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ள தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ, அத தேடி அந்த புத்தகங்கள் தேடும்போது எனக்கு அந்த புத்தகங்கள் கிடைக்கல. அப்ப வந்து எனக்கு அ ராம் தங்கம் அவர்களோட அ அறிமுகம் இருந்தனால, அவர்கிட்டயே கேட்டேன். அவரு அந்த நாஞ்சில் மாவட்டத்தில இருக்கிறனால நான் கேட்டேன். கேட்டோனே அவர் வந்து அம் "ஊர் சுற்றி பறவை" அப்படிங்கிற அவரோட கன்னியாகுமரி மாவட்ட புத்தகம் வந்து அறிமுகப்படுத்தினாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப அ அந்த பயணம் வந்து சிறப்பா அமைஞ்சதுக்கு அந்த புத்தகம் ஒரு காரணம். ஏன்னா, அந்த புத்தகம் வாங்கி ஒரு நாள்லயே படிச்சுட்டேன். படிச்சுட்டு அதில வந்து இப்ப நான் கன்னியாகுமரின்னு போயிருந்தேன்னா, கண்டிப்பா அந்த திருவள்ளுவர் சிலை, அந்த கன்னியாகுமரி கோவில், அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பெருசா போயிருக்கிறேன். ஏன்னா, என்னோட பார்வையில எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் அவ்வளதான். ஒரு தனிமையா போனா அதுக்கு தான் போ முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருந்தேன். சுசீந்திரம் கோவில் போகணுன்ட்டு ஒரு ஐடியால இருந்தேன். ஆனா, அந்த புத்தகம் படிச்சதுக்கப்புறம் பார்த்தா, அம் இந்த கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சுசீந்திர கோவில் ஓடைய உள் வரலாறும், அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர்களோட அறிமுகம், அதுக்கப்புறம் அங்க போயி, அதுக்கப்புறம் தொட்டிப்பாலம், அ திருப்பரப்பு ஃபால்ஸ், அது பக்கத்துல இருக்கிற ந ஒவ்வொரு சிவாலயங்கள், பழமையான அ 12 சிவாலயங்கள் இருக்கு. ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவுல. இந்த மாரியான ஔவையார் கோவில், இ அங்க வந்து ஏகப்பட்டது வந்துட்டே இருக்கு. ம் அவ்வளோ தகவல்கள் வந்து அதில கிடைச்சது. அது இல்லாம அதலோட வரலாற்று பின்னணியும் அதில சொல்லி சொல்லி அதில டீட்டெயிலா எழுதியிருந்தாங்க. என்னோட அந்த 2 நாள் பயணத்துக்கு நான் அந்த புத்தகத்தில மேக்ஸிமம் அ ஓரளவு பார்த்துட்டேன். பார்த்துட்டு வந்துட்டேன். நல்லா இருந்தது அந்த பயணம். அந்த வகையில இந்த புத்தகத்த அவர் சொன்னதுக்கப்புறம் தேடுனம்போது, கடவுளின் தேசத்தில் அவரு ராம் தங்கம் எழுதிய இன்னொரு புத்தகம் வந்து ஆன்லைன்ல பார்த்தேன். இது வந்து கேரளா பயணம் புத்தகம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சதுனால, நமக்கு வந்து கேரளானாலே ஒரு ஆர்வம். அந்த பசுமையும், அந்த பகுதிக்கு போகணுங்கிற ஆர்வம் இருந்தது. சரி, இந்த புத்தகத்த நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புத்தகத்த வாங்கி படிக்கும்போது ஒவ்வொரு மொத்தம் ஒரு 13 கட்டுரைகள் இருக்கும். அந்த 13ம் ஒவ்வொரு பகுதி கேரளால திருவனந்தபுரத்தில ஆரம்பிச்சு, மாகி, தலச்சேரி, கோட்டயம், அடிமாலி, மூணார்ன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியா இருக்கும். ஒவ்வொரு பகுதியில அவர் பயணப்பட்ட அந்த தருணங்கள், அந்த அனுபவம், அதுக்கப்புறம் அங்க ஒவ்வொரு ஸ்பாட்டு, அங்க இருக்கிற வரலாறு, அ எல்லாமே அவ்வளோ அழகா நேர்த்தியா இருந்தது. ஆ கண்டிப்பா இந்த புத்தகத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகத்தோட பேர் வந்து கடவுளின் தேசத்தில். வாங்க பார்ப்போம். கடவுளின் தேசத்தில் ராம் தங்கம். கேரள பயணக் குறிப்புகள். இதில முதல் கட்டுரையா வந்து திருவனந்தபுர பயணம். ராம் தங்கம் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் வந்து போறாரு. அ அவர் கிளம்புற அந்த தருணங்கள், யார் யார்ட்ட கான்டாக்ட் பண்ணி யார் யார பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த எப்படி கிளம்புனாருங்கிறதுலேருந்து இந்த புத்தகம் ஆரம்பிக்கும். முதல்ல பேருந்து பயணமா ஆரம்பிக்கிற இந்த புத்தகம், அ இந்த பயணத்தில யார சந்திக்கிறாரு, எக்ஸாம்பிள் வந்து இதில வந்து முகுந்தன்ங்கிற ஒரு ரைட்டர சந்திப்பாரு. அவரோட மையலி கரையோரம்ங்கிற அந்த நாவல வந்து அந்த பயணத்தில படிச்சுக்கிட்டே சந்திக்கிறாரு. அது இல்லாம அவர் வந்து ஒரு சஜஷனும் சொல்லியிருப்பாரு. திருவனந்தபுரத்துக்கு அ பஸ்ஸில போறத விட, நாகர்கோவில்லேருந்து பகல் நேரத்தில ரயில் பயணம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அவ்வளோ இயற்கை காட்சிகள் அழகா இருக்கிற ஒரு பயணமா இருக்கும். அப்படின்னு சொல்லி
சுந்தர் ராமசாமி கூட அடிக்கடி இந்த மாதிரி பயணப்படுவாருங்கிறதையும் சொல்லியிருப்பார். ஸோ யாராவது நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பகல் நேரத்து ரயில் பயணத்தை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒவ்வொரு போகிற பஸ்ஸு வந்து தமிழ்நாட்டு பஸ் வந்து இன்னும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே நிப்பாட்டுறாங்க, இன்னும் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லைங்கிற அந்த ஒரு இதையும் சொல்லியிருப்பார். ஏன்னா கேரள பஸ் எல்லாம் வந்து நாகர்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வருது. பட் அங்கே தமிழகத்து பஸ் வந்து அங்கே உள்ளே வர்றதில்லை அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ரொம்ப நாளாக பயணப்படாதவங்க ஒரு அன்ரிசர்வ்டில் வந்து மக்களோட பயணப்படுற அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதில் பல வகையான மனிதர்களை நம்மளால் சந்திக்க முடியும். அந்த வகையில் மாஹி ரயில் பயணம் வந்து ரொம்ப அவரோட ரைட்டிங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை படிக்கும்போதே அந்த கோச்சில் அன்ரிசர்வேஷன் கோச்சில் அப்படியே அவரோடு நம்ம சேர்ந்து பயணப்படுற மாதிரியே இருந்தது. அங்கே இருக்கிற மனிதர்கள் அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்க முடியாத அளவு இருக்கிற அந்த இடத்துல நெருக்கி உட்கார்றது, மேலே உட்காந்துருக்கிற ஒரு ஆள் தலையில் இவர் கீழே உட்காந்துருக்கு, இவர் தலையில் காலை வச்சு மிதிச்சிடுறது, இந்த மாதிரியான தருணங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக அன்ரிசர்வேஷனில் பயணப்பட்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனுபவத்தை கடந்து தான் வந்திருப்போம். அந்த பயணத்தை இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நம்ம படிக்கும்போதே நாமளே அந்த கோச்சில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறையா வரலாற்று பின்னணிகளை அப்படியே சொல்லிகிட்டே வருவார். ஃப்ரெஞ்சு இந்திய கலப்பினர்கள் பிராங்கோ இந்தியன்னு சொல்கிறாங்க, இந்தோ பிரெஞ்சு என்று கரையோல் என்றும் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரியான அங்கே இருக்கிற மக்களோட இனங்களையும் இதில் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாஹிக்கு போனதுக்கப்புறம் முகுந்தனை சந்தித்தாரா, அந்த மாஹியில் வந்து ஒரு சின்ன ஊர் தான். ஆனால் அங்கே எழுத்தாளருக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா அந்த மையலி கரையோரங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிற நிறையா காட்சிகள் வந்து அந்த மாஹியோட கடற்கரையில் வந்து கல்வெட்டுகளாகவும் அந்த சிற்பங்களாகவும் செதுக்கி முக்கியமான காட்சிகள் வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மாஹி வந்து எப்படின்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி எப்படியோ அப்படி கேரளாவில் மாஹி. மாஹி வந்து ஃப்ரெஞ்சு படையோட பகுதி. ஆங்கிலேயர்களாக இங்கே உள்ளே வர முயற்சி பண்ணாலும் அவங்கள வந்து வீழ்த்தி இந்த ஃப்ரெஞ்சுக்காரவங்க தான் இங்கே வந்து மாஹியில் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே தமிழகத்தில் பாண்டிச்சேரியும் கேரளாவில் மாஹியும் அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒரு ஊர் இருக்குது. அந்த காக்கிநாடா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் ஏனாம்ங்கிற ஊர், அந்த ஊர் இது எல்லாமே ஒரே யூனியன் பிரதேசத்துக்குள்ளே தான், அந்த ஃப்ரெஞ்சு யூனியன் பிரதேசத்துக்குள்ளே தான் வருது. பாண்டிச்சேரி, அதாவது காரைக்கால், ஆந்திர பிரதேசத்தில் ஏனாம், அதுக்கப்புறம் கேரளாவில் மாஹி. இன்னும் மாஹிக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பஸ்ஸும் அதுக்கப்புறம் ட்ரெயினும் போக்குவரத்தில் இருக்குது. இது வந்து பாண்டிச்சேரியோட பாராளுமன்ற தொகுதியில் வரனால பாண்டிச்சேரி முதல்வர் வர்றதா இருந்தால் அவங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர்லையோ இல்லாட்டி ஏதோ ஒரு விமானத்துலேயோ வரும்போது கண்ணூரில் இறங்கி அங்கேருந்து மாஹிக்கு வராங்க. ஸோ இந்த மாஹியோட வரலாறை இவர் வந்து அழகாக சொல்லியிருப்பார். இதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு படைக்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடி மாஹிக்கு ஒரு வரலாறே இல்லை. எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஆவணம் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 1721 தான் இந்த மாஹியோட வரலாறே ஆரம்பிக்குது. அதுவும் ஃப்ரெஞ்சோட வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது.
ஸோ இந்த மாதிரி மாகியோட சிறப்புத்தன்மைகளை இந்த பகுதியில் பார்க்கலாம். நான் சொல்கிறது ஒரு மேலோட்டமாக அந்த வரலாறு சொல்கிறேன். அது உள்ளே வந்து எழுத்தாளர்கள், அங்கே சந்தித்த மனிதர்கள், அங்கே இருக்கிற ஒவ்வொரு கடற்கரை பகுதி, அவர் எப்படி அங்கே போனார், காலை பொழுதில் போனது, அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிறது, நீங்கள் படிக்கும்போதே சூப்பராக இருக்கும். அந்த ஒவ்வொரு அவர் அந்த அந்த இரவு நேரமா, காலை நேரமா, அந்த காலை பொழுதா, ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாங்க எல்லாத்தையும் சொல்லும்போது நம்ம அந்த காட்சியோடு நம்மளும் பயணப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதுதான் இவரோட கட்டுரைகளில் சிறப்பு. அடுத்த கட்டமாக தலச்சேரி. தலச்சேரி இந்த இதை படிக்கும்போதே ஒரு பிரியாணியிலேருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்டுரை. அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். பிரியாணி இங்கே பண்ணுற பிரியாணியை வந்து என்ன டைப் ஆஃப் பிரியாணி, அதாவது 2 வகையாக சொல்கிறாங்க. பக்கி பிரியாணி, இன்னொன்று கச்சி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. பக்கி பிரியாணி ஒரு வகையாக பண்ணுறது, இன்னொன்று வந்து கச்சி பிரியாணி ஒரு வகையாக பண்ணுறது. இங்கே கறியை தனியாக வேக வச்சு, இங்கே அந்த அரிசியை தனியாக வேக வச்சு, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து தம் போடுறது தான் அந்த பக்கி பிரியாணிங்கிற வகையில் வருது இந்த தலச்சேரி பிரியாணி. இது வந்து நம்ம பாஸ்மதி, சீரக சம்பா அந்த மாதிரி வகையில் பிரியாணிகள் வரும். இங்கே வந்து ஜீரக சாலா அப்படிங்கிற ஒரு அரிசி வகையில் இந்த பிரியாணி செய்யப்படுது. இங்கே இந்த ஊரில் பாரிஸ் ஹோட்டலுங்கிற அந்த ஹோட்டலில் இந்த பிரியாணி வந்து ஃபேமஸ்ங்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு முதல்ல கேரளாவில் தொடங்கப்பட்ட ஒரு மாம்பள்ளி பேக்கரியை பற்றியும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதை பிரியாணி பிரியர்களுக்கு இந்த கட்டுரை ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இதோட பிரியாணி சாப்பாடு மட்டும் இல்லை, இதோட வரலாறு இன்னும் பெருசு. இந்த தலச்சேரி வந்து ஒரு பெரிய ஒரு வணிக மையமில் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறனால இங்கே இருக்கிற நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற எல்லா பொருளுக்குரிய டிமாண்டும் இங்கே இருந்திருக்கு. மிளகு, ஏலக்காய், இந்த கிராம்பு, இது எல்லாமே வந்து இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகப்பட்டது. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்களும் சரி, இங்கே கிழக்கிந்திய கம்பெனியும் சரி, எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற வளங்களை எடுத்துகிட்டு போக தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வரும்போது இங்கே வந்து அவ்வளோ ஏலக்காய், அவ்வளோ கிராம்பு இதெல்லாம் மூட்டையாக எடுத்து வணிகம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ தலச்சேரி வந்து இப்போ வேணால் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏன்னா பல ஆட்சிகள் வந்து அதை வந்து பிடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியாக டச்சுக்காரர்கள் அங்கே நிறையா வர்த்தகம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நீரதிகாரம்ங்கிற விகடனில் வந்த அந்த புத்தகத்தில் அது ஒரு பெரிய வரலாறு. அந்த புத்தகம் என்னென்னா, நம்ம பெரியார் டேம் இருக்குல்ல, அங்கே பென்னி குயிக் அவரை வந்து கட்டின அந்த ஒரு கதையை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான கதை. அதையும் நான் அதை கேட்கும்போது அதில் வந்து தலச்சேரி வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக வருது. அஞ்சுதங்கு கோட்டையும் தலச்சேரியும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஊராக வருது. இந்த டேமு கூட, அந்த இடத்த கூட நாங்கள் விட்டு கொடுக்குறோம், இந்த நீர் வளத்தை கூட கொடுக்குறோம், எங்களுக்கு தலச்சேரியும் அஞ்சுதங்கு கோட்டையும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க திருவிதாங்கூர் மன்னர்கள். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ டிமாண்டு. இந்த தலச்சேரியோட வரலாறு வந்து மிகப்பெரியது. அப்புறம் கோட்டயமில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரிண்டிங் ஒரு வேர்ல்டாகவே இருந்திருக்கு. கேரளாவில் வந்து பிரிண்டிங்க்குனா கோட்டயம் தான். இங்கே தான் நிறையா பத்திரிக்கைகள், அதற்குரிய பிரிண்டிங்லாம் இங்கே தான் நடக்குது. மலையாள மனோரமா, நிறையா இந்த மாதிரியான பத்திரிக்கைகள் எல்லாமே இங்கே தான் வருது. இங்கே ஒரு எழுத்தாளர், ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இவர் எப்படின்னா, இந்த கட்டுரைகளில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு எழுத்தாளர்களை போய் சந்திப்பார். அந்த வகையில் கோட்டயத்தில் வந்து மனோஜ் குரூர் அப்படிங்கிறவரோட அவரோட வீட்டுக்கு போய் சந்திக்கிற அந்த நிகழ்வெல்லாம் எழுதியிருப்பார்.
இதில அவரோட நாவலோட பேர் வந்து "நிலம் பூத்து மலர்ந்த நாள்" அப்படிங்கிற ஒரு நாவல பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அத வாசிச்சுட்டு அவர போய் பார்க்க போவாரு. இந்த மாரி கட்டுரைகள்ல எஸ்ரா அவர்களுக்கு அப்புறம் நான் படிக்கும்போது நெறைய அ மத்த நாவலாசிரியர்கள், மத்த ஆசிரியருக்கு எழுத்தாளர்களோட அ பெயர்களும், புத்தகங்களும் இவர் வந்து மென்ஷன் பண்றாரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா, ம் ஒரு ஆரம்ப நிலை வாசகர்கள், வாசகம் இந்த மாரி வாசிப்பு சூழல்ல இல்லாதவங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்கள் புது புது எழுத்தாளர்கள், கிளாசிக்கலான எழுத்தாளர்கள் பெயர்களே தெரியாம இருப்போம். ஸோ, இதில எது நல்ல புத்தகம் அப்படிங்கிற ஒரு தேடல்ல இருக்கும்போது, இந்த மாரியான எழுத்தாளர்கள், அவர்கள் படித்த புத்தகம், அவர்கள் சந்தித்த எழுத்தாளர்கள் பத்தி சொல்லும்போது, அடுத்து அந்த நாவல நம்ம தேடி போறதுக்குரிய தேடல் நமக்கு தோணும். ஸோ, அந்த வகையில இது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல ஒவ்வொரு பகுதிக்கு போம்போதும் ஒரு ஆசிரியரையும், ஒரு எழுத்தாளரையும், ஒரு அவர்கள் படைப்ப பத்தியும் இவரு மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோட்டயத்தில இருக்கிற ஒரு பழமையான மகாவிஷ்ணு கோயில பத்தியான ஒரு இது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. ஸோ, இந்த கோட்டயத்தோட நெறைய நான் இப்ப வந்து ஷார்ட்டா சொல்றேன். இதோட வரலாறுகளும், அங்க நடக்கிற அவங்க வீட்டுக்கு போய், அந்த எழுத்தாளர் வீட்டுக்கு போய் நடக்கிற நிகழ்வுகள்லாம் நல்லாயிருக்கும். படிச்சு பாருங்க. அடுத்த ஊர் அடிமாலி. இந்த கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரையா இருந்தது. ஏன்னா, அ இதில அவர் ஒரு பஸ்ஸில பயணப்படுறத எழுதியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். அது எப்படின்னா, அம் ஒரு 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 ஊருக்கு போறதுக்காண்டி வெயிட் பண்ணுவாரு. அங்க கிடைக்காதனால அந்த அடிமாலிங்கிற ஊருக்கு போறாரு. போகும்போது அந்த பேருந்தில ஏறி போறதும், ஜன்னல்ல சாரல்கள் விழுகுறதும், மழை பெஞ்சிட்டே இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவரு அங்க அந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி, போறதுக்கு இடம் இல்லாம அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே அவ்வளோ கு கொடுமையான அந்த குளிர்ல இருக்கும்போதும், அங்க வர டீ குடுக்குறவர் வர ஒரு வண்டி நிக்கிறதும், திடீர்னு கொஞ்சம் கூட்டம் சேர்றதும், இந்த மாரியான நிகழ்வுகள்லாம் அதில எழுதியிருப்பார். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதில சில வரிகள்லாம் நான் வாசிச்சே காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. "தேரியமங்கலம் பாலத்தை தாண்டினால் மலைப்பாதை பஸ் சுற்றி சுற்றி வளைந்து வளைந்து போகும். மோகன்லால், மம்முட்டியின் பழைய பாடல்கள் டிரைவர் சத்தம் குறைத்து வைத்திருந்தார். வெளியே எட்டிப் பார்த்ததும் 1, 2 வீடுகளில் லைட் வெளிச்சம் தெரிந்தது. பகலில் பார்க்கும்போது தெரியும் வீட்டிற்கும், ராத்திரியில் தெரியும் வீட்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. வீட்டின் மொத்த பார்வையையும் லைட் வெளிச்சம் தன் பக்கம் ஈர்த்துக் கொள்ளும்." இத படிச்சு பார்க்கும்போது, இந்த ட்ரெயின்ல, பஸ்ஸில தனியா போகும்போது, அந்த இரவு நேரத்தில பார்த்தா அந்த ஊரே வந்து ஊர்ல மக்கள் உறங்குறத விட, அந்த ஊரே உறங்குறத ஒரு உணர்வு தெரியும். அதேமாரி அவரு சொன்ன மாரி, இந்த இரவு நேரத்தில அந்த வீட விட, அந்த வீட்ல இருக்கிற வெளியில இருக்கிற அந்த குண்டு பல்பு, அந்த சின்ன சின்ன லைட்டு, அதுதான் அதோட ஃபுல் ஃபோக்கஸ் எடுத்துக்கும். அது உண்மதான். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த கட்டுரை. மூணார். இந்த மூணார் கட்டுரை வந்து ஒரு பெரிய கட்டுரையா இருந்துச்சு. ஏன்னா, அதில வந்து அ அவர் போய் ஒருத்தர சந்திக்கிற ஒரு டாக்டர போய் சந்திப்பாரு. அங்கேருந்து அவரு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போவாரு. இதில அவரு மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு வரலாற்று நிகழ்வுகள் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஏன்னா, மூணாருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குங்கிறதே இத படிக்கும்போது தான் தெரிஞ்சது. அந்த காலத்தில வந்து இங்க எப்படி தேயிலை வந்தது? அப்பலாம் தேயிலைலாம் இங்கே கிடையாது. கண்ணன் தேவன்ங்கிற அந்த பகுதி வந்து அ தேயிலை எப்படி எங்கேருந்து வரப்பட்டது? கொண்டு வந்து இங்கே பயிரிடப்பட்டு, வேற ஒரு வடநாட்டிலிருந்து மக்கள கொண்டு வந்து, அ அங்க தேயிலையில பயிற்சியில அங்க நல்லா விவசாயம் பண்ணவங்கள இங்கே கொண்டு வந்து இறக்கி, தேயிலை பண்ண விட்டுருக்காங்க. பயிரிடப்பட்டுருக்காங்க. பட் அது வந்து பெரிய அளவுக்கு அவங்க லாபம் இல்லாதனால, ஒரே ஆளா எடுத்து, அத அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து, அந்த தேயிலைய வந்து அடுத்தடுத்து வணிகம் பண்ணியிருக்கிறாங்க. சீனாவோட டை அப் பண்ண முடியல இந்த ஈரோப்பு. ஏன்னா, அவங்க வந்து சரியா சப்போர்ட் பண்ணாதனால. ஏன்னா, அங்க தான் தேயிலை வந்து அதிகமா வந்து பயிரிடப்பட்டது சீனா அப்ப. ஸோ, அதுக்கு மாற்றா வேற ஒரு நிலப்பரப்ப பிடிக்கணும்னு சொல்லி தான் இங்க மூணார
இந்த ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. அந்த பகுதியை எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பகுதியில் தேயிலை பயிரிட பண்ணி அங்கே வந்து ஒரு டாப் ஸ்டேஷன் ஒரு பகுதி இருக்கும். நான் என்ன நினச்சேன், டாப் ஸ்டேஷன்னொன்னே சும்மா ஒரு அந்த பேர் அப்படி இருக்குது, ரொம்ப டாப்பில் இருக்கிறதுனால டாப் ஸ்டேஷன் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு காலத்தில் அந்த பகுதி வரிய ட்ரெயின் போக்குவரத்து பண்ணியிருக்காங்க. தேயிலையை வந்து எடுத்துகிட்டு தூத்துக்குடி துறைமுகம் வரைய போகிறதுக்குரிய தண்டவாளங்கள் போட்டு ட்ரெயின் வசதிகளை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் சில இயற்கை சீரழிவுகள்னால நிலச்சரிவு இந்த மாதிரினால அந்த பகுதி வந்து ஸ்டேஷனே இல்லை, இதோ போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மூணார்லேருந்து கொடைக்கானல் போகிறதுக்குரிய ஒரு பாதை இருக்குது. கண்டிப்பாக மூணார் போனவங்களுக்கு வந்து அந்த பகுதியை காமிச்சிருப்பாங்க. யாராவது கைடு மாதிரி நீங்கள் கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இங்கேருந்து மூணார் வழியாக, மூணார்லேருந்து கொடைக்கானலுக்கு போகிற வழின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து இப்போ போக்குவரத்துகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா 1990 வரையும் கூட ஓரளவு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இல்லைங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இது வந்து அந்த பகுதியை வந்து, ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒரு உஷ்ண பூமியாக இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறது தான் அந்த ஊட்டி, கொடைக்கானல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று மூணாரும் கூட. ஸோ அந்த மூணாருக்கு வந்து கொடைக்கானல் வழியாக அந்த மூணாருக்கு வர்றது வந்து பாதையை அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, இங்கே இருக்கிற சிற்றரசர்கள் இவங்கெல்லாம் போயிட்டு வழக்கம் போல் வேட்டைகள் இந்த மாதிரி ஆகிட்டு நிறையா அந்த பக்கம் நிறையா உயிரினங்களை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் அடுத்து வனத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பகுதி வந்து மூடப்பட்டது. இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள், நிறையா இன்ஃபர்மேஷன்ஸு, அவர் செய்கிற பயணங்கள் இதில் வந்து இருக்கும். மூணார் வந்து ஒரு பெரிய கட்டுரை, கண்டிப்பாக படிங்க. வேறு நிறையா கட்டுரைகள் இருக்குது. மறையூர் முனியறைகள், மறையூர் முனியறைகள்லாம் வந்து ஒரு ஆட்டோவில் போயிட்டு ஒவ்வொரு பகுதியாக பார்க்குற அந்த கட்டுரையும் நல்லாயிருக்கும். தோட்டமலை, கீழ்கோதையாறு வந்து நாகர்கோவிலிருந்து அங்கேருந்து அந்த பகுதிக்கு போகிற அந்த பயணத்தை அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த மலையின் மூலமாக உள்ளே போய் இந்த காணி மக்களை பார்க்குறதும், அங்கே இருக்கிற சின்ன பள்ளிகள் அதை எடுத்து நடத்துகிறவங்களுக்கு போய் சந்திக்கிறதும், அங்கே எவ்வளோ தான் செக்கப் பண்ணி விட்டாலும் இன்னும் வந்து அந்த குடிமக்கள் வந்து பாட்டில் போட்டு உடைக்கிறதும், அதை வந்து அறம் நூலை படித்த ஒரு மனிதர் வந்து அதை அந்த பகுதியில் இருக்கிற பாட்டிலெலாம் கிளியர் பண்ணி திரும்ப வந்து வனத்துறைக்கிட்ட வந்து அதை காமிக்கிறதும், இந்த மாதிரியான நல்ல ஒரு பெரிய டீட்டெயில்டாக இருந்துச்சு அந்த கீழ்கோதையாரோட இதுவும். அதுக்கப்புறம் வைக்கம் வந்து வைக்கம் முகமது பஷீர் தெரியும், பெரியார் வந்து போன இடம், அந்த மாதிரி நிறையா தகவல்களோட பாடல் சிங்கர் அவங்கள பற்றியான ஒரு தகவல்களும், அவங்கள போய் சந்தித்ததையும், இது எல்லாத்தையுமே வந்து வைக்கம் இதில் வரும். அதுக்கப்புறம் வாகமான் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் அவர் போன டைமில் எப்படியெல்லாம் இருந்தது, அந்த மேகமூட்டங்கள், அந்த இயற்கை காட்சியை வந்து சூப்பராக வர்ணிச்சிருப்பார். அதுக்கப்புறம் போர்ட் கொச்சியோட இந்த புத்தகம் வந்து முடியும். கண்டிப்பாக ஒரு கேரள பகுதிக்கு போகணும் அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு பிளான் பண்ணி ஒரு டூர் போகிறதுக்கும், இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜென்ரலாக ஒரு டூர்னு போனால் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படும். அதாவது ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து தேடிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு முனி அறைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி அவ்வளோ வரலாறு இருக்குது. ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பின்னாடி அவ்வளோ வரலாறு இருக்குது. எப்படி இங்கே வந்து பெரியார் டேமை வந்து பென்னிகுயிக் கட்டினாரோ, அங்கே வந்து இன்னொரு ஆங்கிலேயர் வந்து அலெக்சாண்டர்னு ஒருத்தர் வந்து கட்டியிருப்பார் கோதையாரை அந்த டேமில். பேச்சிப்பாறை அந்த டேமில் வந்து எப்படி கட்டினாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு அவ்வளோ இருக்கும். அந்த வரலாறெல்லாம் நம்ம கேட்டுட்டு படிச்சுட்டு அதை போய் பார்க்கும்போது அந்த பார்வையே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. வருடம் போகிற இடமா கூட இருக்கலாம் இதில் சொல்லப்பட்ட இடங்கள்.
ஆனால் நீங்கள் பார்க்காத பார்வையை இந்த எழுத்தாளர் மூலமாக ராம் தங்கத்தோடு பயணித்து அவர் கண்ணோட்டத்தில் அந்த வரலாற்று பார்வையோடும் இயற்கையான பார்வையோடையும் திரும்ப இந்த இடங்களையோ இல்லாட்டி பார்க்கலன்னா முதன்முறையாக அந்த இடத்தையோ போய் நம்ம பார்க்கும்போது வேறொரு புதுமையான ஒரு அனுபவம் கிடைக்குங்கிறது உறுதி. கண்டிப்பாக வேறொரு வித்தியாசமான புத்தகத்திலேயோ வித்தியாசமான படத்திலேயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.